முதல் சுற்றை முடிச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு இப்போ நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அதையும் இந்த சுற்றில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நேரடியான கேள்வினா இங்கு யாருக்கு சாதகம் யாருக்கு சவால்ன்ற விஷயத்தையும் சேர்த்தே நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ரமேஷ், பெருசாக இல்லை, ஒரு சின்ன சின்ன திருத்தங்கள் தான் நான் சொல்லணும் பேசிய நண்பர்கள் கருத்தில். திரு குபேந்திரன் அவர்கள் 2006 தேர்தலில் முக்கிய பிரச்சனையாக நில அபகரிப்பு இருந்தது, 2G இருந்ததுன்னாரு. இல்லை, இந்த இரண்டை விட மிக முக்கிய பிரச்சனையாக இருந்தது. ஏனென்றால் நான் தமிழ்நாடு முழுவதும் அப்போது சென்றேன். அதன் பிறகு ஒரு தேர்தலோடு நான் அதற்கு பிறகு நிறுத்தி கொண்டேன் அந்த கருத்து கணிப்புக்கு போகிறதுல. 2006 மிக முக்கியமான பிரச்சனையாக திமுக ஆட்சி வீழ்வதற்கு முக்கிய பிரச்சனையாக இருந்தது மின்சார வெட்டு. எங்கே போனாலும் பார்த்தீங்களா ஸ்லிப்பு கொடுப்போம், காலையிலேருந்து கரண்ட் இல்லை, மோட்டர் ஓடல. 2011 தேர்தல் அதுதான் சொல்கிறேன். 2006 ஆட்சி முடியும் போது அதிமுக எப்படி வெற்றி பெற்றதுன்னா நிலாபகரிக்கு 2G பின்னாடி தான் ஃபர்ஸ்ட் மெயின் பவர் கட். எங்கே போனாலும் அது ஒரு சின்ன கரெக்ஷன் அவருக்காக. ரெண்டாவது பிரியன் சொன்னார், ஸ்டாலினுடைய நெரேட்டிவ் ஸ்டெட் பண்ணுறதை பற்றி சொன்னார். தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு, இதுனா கிரிக்கெட் மேட்சா? அவர் அப்படி ஒரு நெரேட்டிவை விரும்புகிறார். மக்கள் அப்படி பார்க்க மாட்டார்கள். அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் ஏதாவது மேலே ஒரு எழுச்சி கிடைக்கிறது அல்லது அது அதிருப்தி வாக்குகள் அல்லது திமுக தோற்கிறதுன்னா மிக முக்கியமான பிரச்சனையாக மக்கள் பார்க்க போவது மிக மோசமான சட்டம் ஒழுங்கு நிலைமை, போதை கலாச்சாரம். தமிழ்நாட்டினுடைய மிக மோசமான சட்டம் ஒழுங்கு நிலைமை, அன்சேஃப் ஃபார் விமன், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை, கஞ்சா, போதைப் பொருள் புழக்கம். இதை பற்றி பேசுவதற்கு, எதிர்க்கட்சி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை பதில் கொடுக்காம தான் திசை திருப்புகிற வேலையை செய்கிறது. நீங்கள் இவங்க அந்த யாரோ பேசும்போது நண்பர்கள் சொன்னார்கள் மறுசீரமைப்பு பாருங்கள், நண்பர் குபேந்திரன் தான் சொன்னார் ஆப்பு வச்சுக்கிறாங்கன்னு. மறுசீரமைப்பு பற்றிலாம் களத்தில் எவனும் கவலைப்பட மாட்டான். நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கணும் மறுசீரமைப்பினால தமிழ்நாடு ஆபத்து, தமிழ்நாடு பூமிக்கு அடியில் அழிந்தி போயிடும். பூமிக்கு அடியிலலாம் அழிந்திலாம் போகாது. ஆகவே இதெல்லாம் களத்தில் திமுக செட் பண்ணுற நெரேட்டிவ்ஸ். அதெல்லாம் டெல்லி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. இதே புராணம் தான். பார்லிமெண்ட் எலெக்ஷனே இன்னும் அவர் வெளியே வரல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிரச்சாரத்திலே இருக்கார் ஸ்டாலின். இன்னும் ஸ்டாலின் தமிழ்நாட்டு பிரச்சாரத்துக்கு வரல. இல்ல பாஜக எதிர்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பாரதிய ஜனதா எதிர்ப்பு புள்ளியில் இந்த தேர்தல் நகர்த்தப்பட முடியாது. இந்த தேர்தல் நான் ஏன் திரும்பி வர வேண்டும் என்று இவர் பேச வேண்டும். நீங்கள் ஏன் இந்த மோசமான ஆட்சி தொடரக்கூடாது என்று எதிர்க்கட்சி பேச வேண்டும். அதில் திரு எடப்பாடி பழனிசாமி இவர் டிவியேட் பண்ணுவதற்கு முயற்சிக்கிறார். நீ டெல்லியின் அடிமை என்கிறார். அதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இல்லப்பா, இதெல்லாம் தான் களத்தில் போயிட்டு இருக்கு. இன்னும் 4 நாள்ல எலெக்ஷன் இருக்கு. என்ன தாக்கமா பாக்குறீங்க? இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது, விமனுக்கு இருக்கக்கூடிய அன்சேஃப், இது மேல வந்தா இந்த ஆட்சி நிச்சயமாக போயிடும். இந்த ஒரு கன்ஃபியூஷன் ப்ரிவேல் ஆயிட்டு இருக்கு இல்லையா? என்ன தாக்கம் ஏற்படும் அது இதுன்னு ஒரு அந்த கன்ஃபியூஷன். ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க வாய்ப்புன்றீங்களா? ஆட்சி அமைக்க வாய்ப்புன்னு சொல்லல. களம் ஒரு என்ன மாதிரி வேணாலும் ஆகலாம். நீங்க இந்த ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் கூட வரலாம், தொங்கு சபை கூட வரலாம். ஏன்னா அதிமுக சான்சஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நடைபெறுவதற்கு இடையூறாக இருப்பவர் தான் விஜய். அது நடைபெற முடியாமல் திரு கோட்டீஸ்வரன் என்ன வேணா குறைச்சி மதிப்பிடலாம். விஜய்க்கு கூடுகிற தன்னெழுச்சியான கூட்டம் சௌரியமா மறந்துடுறாங்க. எடப்பாடிக்கு 300 ரூபா 250 ரூபா கொடுத்தாதான் கூட்டம், ஸ்டாலினுக்கும் அதே 300 ரூபா கொடுத்தாதான் கூட்டம், உதயநிதிக்கும் அதே 300 ரூபா கொடுத்தாதான் கூட்டம். 300 ரூபா இல்லாமல் வர கூட்டம் விஜய் கூட்டம். ரெண்டாவது ஓட்டு இல்லாதவங்கன்றாரு. பாருங்க, போய் ஃப்ரண்ட்ல நிக்கிறவங்கள பாருங்க. காலேஜ் பொண்ணுங்க, இளம் பெண்கள் மிக பெருவாரியா நிக்கிறாங்க. சும்மா அலட்சியப்படுத்திக்கலாம் நீங்க கடந்து போயிட முடியாது. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஆடி போயிருக்காங்க விஜயை பார்த்து. ஏன்னா இவர் நினைக்கிற மாதிரி திரு குபேந்திரனும் அவரும் சொல்றாங்க 10-15 தொகுதியில் வேணா ரிசல்ட்டை மாற்றுவாருங்க. 80 90 தொகுதியில் ரிசல்ட்டை மாற்றுவார். யாருக்கு சாதகமா இருக்க போகுது? அதுதான் நான் சொல்றேன். 40 தொகுதியில் திமுக தோக்குதுன்னா அதுக்கு விஜய் காரணமா இருப்பார். அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அமமுக கூட்டணி இல்லாதனால அதிமுக சென்ற முறை 22 தொகுதிகளில் தோற்று இருக்கிறது. அந்த 22 தொகுதிகளின் பட்டியல் என்னிடம் இருக்கிறது. அமமுக போட்டியிட, அதாவது அமமுக அதிமுகவை எதிர்த்து போட்டிட்டதுனால அந்த மாதிரி விஜய் வாங்கின ஓட்டை இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டி பார்த்தீங்கன்னா இவங்க எத்தனை தொகுதியில் தோத்துருக்காங்கன்னு தெரியும். திமுக அதிமுக எத்தனை தொகுதியில் தோத்துருக்காங்கன்னு தெரியும். சென்னையில் அப்படியே கள நிலவரம் மாறிடுச்சுன்றாரு. சென்னையில் 16 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு போகும். 16ல் 9 இடம் 3வது இடத்துக்கு போகும் ஷூர்.
ஓகே. விஜய் தான் அங்க மேல வந்துட்டு இருக்காரு. பழைய கணக்குகள்லாம் புரட்டி போடப்பட்டுருச்சுன்றீங்க. இல்ல அந்த கூட்டம் ஓட்டா கண்டிப்பா மாறும். நீங்க வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க, இந்த மிடில் கிளாஸ் அவங்க தான் என்ன பண்ணுவான், காலையில் எழுந்த உடனே இப்போ கூட்டமாக இருக்கும் இப்போ போக வேண்டான்னுவான். அப்புறம் 12 மணிக்கு ஒரே வெயிலாக இருக்குது அப்படின்வான். 4 மணிக்கு போனால் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு வீட்டில் சொல்லுவான். அப்புறம் 4 மணிக்கு இப்போ முடிகிற நேரம் ஸ்லிப்பை கொடுத்து 7 மணி வரைக்கும் நிற்க வச்சுருவாங்கன்னுவான். ஆனால் அந்த விஜய்க்கு இருக்கிற பசங்க ஃபஸ்ட்டு 7 மணி 6:30 மணிக்கு போய் லைனில் நின்றுவான். ஓகே. ஆகவே நீ ஓட்டு போடுவானா, ஓட்டு இல்லாதவன்லாம் நம்ம சொல்கிறது கேலி பேசலாம். மிக பெருவாரியான இளைஞர்கள், இளம் பெண்கள், மைனாரிட்டி சமூகம், முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த இளம் பெண்கள் அவர்கள் விஜய் தான் ஆதரிக்கிறாங்க. இப்போ ரமேஷ், இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தா 2 பக்கமும் சேதாரத்தை ஏற்படுத்தி ஒரு தொங்கு சட்டமன்றம் அந்த விளைவு ஏற்படலாம். நான் சீட்டா கன்வெர்ட் ஆகும் நான் சொல்லவே இல்லை. சரி, நானும் அவருக்கு எத்தனை பேர் ஜெயிப்பான்னு தெரியல. சரி, ஒரு விஜய் ஜெயிக்கலாம், ஒரு செங்கோட்டையன் ஜெயிக்கலாம், தெரியல. அந்த செங்கோட்டையன் ஜெயிக்கலாம் ஒருவேளை, ஏன்னா அவரும் மற்ற வேட்பாளர்கள் பணம் கொடுக்காம இருக்கலாம். செங்கோட்டையன் கொடுப்பார் நான் நினைக்கிறேன். விஜய் கட்சியினுடைய 90% வேட்பாளர்கள் பணத்தில் திணறிட்டு இருக்காங்க. ஆரவர்ஜுனா கொடுப்பார், ரகசியமா கொடுக்குறாரோ நேரடியா கொடுக்குறாரோ தெரியல, இருக்கிறவங்க கொடுக்கலாம். அவ்வளவுதான். ஒரு 3-4 பேர் ஜெயிச்சா ஜெயிக்கலாம். நானும் அந்த கருத்துல உடன்படுறேன். ஆனா சீட்டா கன்வெர்ட் ஆகுமான்னு கேக்குறீங்கல்ல, சீட்டா உங்க கன்வர்ஷனை கெடுத்துருவாரு. அதிமுக ஒரு கோட்டையில இருக்கு, திமுக ஒரு கோட்டையில இருக்கு. சார், இதை முழுமையாக உணர்ந்திருப்போர் முதலமைச்சர். நீங்க இன்னைக்கு களத்துல யார் நல்லா கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னா முதலமைச்சர் தான். அதிமுகவுக்கு உதவுவது மாதிரி பிரேமலதா பேசுறாங்க, அதிமுகவுக்கு நல்லா உதவுறாங்க. இந்த ஆட்சியை பத்தி என்ன சொல்ல முடியும் தெரியுமா? ஒன்னும் சொல்ல முடியாது. போதை கலாச்சாரம் அதிகரிச்சு பொம்பளைங்க பாவம் பாதுகாப்பு இல்லை, கெடுக்கிறாங்க. அது மட்டும், அதை தவிர உங்களால என்ன சொல்ல முடியும்னு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை தவிர திமுகவுக்கு வேற சில பிரச்சனைகளும் இருக்கு. சரி, திருமாவளவன் அவர்களுடைய விரோதத்தை தேமுதிக சம்பாதிச்சிருக்கு. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஒரு இணக்கம் இருக்குமான்னு தெரியல. இந்த மாதிரியான பிரச்சனைகளால சில தொகுதிகள் போகும். ஆகவே அன்சர்டனிட்டி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை மறுப்பதற்கு இல்லை என்பதுதான் என்னுடைய மணி. எப்படி பாக்குறீங்க? இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்திருக்கோம். விஜய்ன்ற ஃபேக்டர் வச்சு அவர் பெரிய சீட் கன்வெர்டபிலிட்டி எல்லாம் இல்லாட்டியும் கூட ஒரு குழப்ப நிலை இருக்கு, கடும் போட்டி இருக்கு, ஒரு தொங்கு சட்டமன்றம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற கருத்தையும் சேர்த்து நீங்க பார்க்கலாம். பேசியவர்களுக்கும் பதில் எப்படின்னு பார்க்கலாம். ஆமாங்க, இது இப்போ விஜய் ஃபேக்டர் தான் மறுதளிக்க முடியாத ஃபேக்டர்னும் பொழுது, அவர் ஸ்பாயில்ஸ் போட்டு தான் போது அதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அவர் டிஸ்ரப்டர்ன்றது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்படின்னா அட்வான்டேஜ் யாருக்கு? டிஎம்கேக்கு தான். சரி, 7 முனை போட்டி, இது 4 முனை போட்டின்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். சசிகலா அண்ட் ராமதாஸ் ஒரு 20-30 தொகுதினா கூட அது ஒரு கேட்டகரி. 2வது வேல்முருகன் சிறிய அளவில் வச்சா கூட, 3வது கிருஷ்ணசாமி, எல்லாரும் சேர்த்து தான் நம்ம பேசணும். அப்படி பார்க்கும் பொழுது டிஸ்ரப்டர் விஜய்னும் பொழுது இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. பிரணாய் ராய் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டின்னு, IOU தியரி. இந்தியன் எலெக்ஷன்ஸோட முக்கியமான ஒரு அத்தாரிட்டின்னா அவர் தான். ஏன்னா ஒழுங்காக செஃபாலஜி ஒர்க் பண்ணி ஒப்பீனியன் போல்ஸ் எடுத்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒப்பீனியன் போல் எடுப்பது என்பது அயோக்கியர்களின் புகலிடமாக மாறிய பிறகு யோகியர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஸோ IOU தியரி படி பார்க்கும் பொழுது இது அட்வான்டேஜ் டிஎம்கே. ரொம்ப பெருசாலாம் நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு கூட எனக்கு அடிக்கடி தோணுது. எப்படி எந்த காம்பினேஷன் பெர்முட்டேஷன் போனாலுமே டிஎம்கேவோட ஓட் பேங்க் கிட்டத்தட்ட இன்டாக்ட், அல்லது அந்த சரிவு அதில் ஏற்பட்டாலும், சரிவு ஏற்படுது, அதை அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏடிஎம்கேவால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்க விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறும், நாங்களே சொல்லலைன்றாங்க. இங்கே பேசிய நண்பர்கள் கூட சொல்கிறாங்க. சரி, அது ஓட்டா மாறல, ஆனால் கூட்டம் கொடுது, அவங்க சிதைக்கிறாங்கன்றதையும் ஒத்துக்கிறாங்க. அப்போ லாபம் யாருக்கு? லாபம் டிஎம்கேக்கு தானே. எவ்வளோ தூரம் மாறும்? இல்லை, எல்லாரையும் சேதாரப்படுத்தலாம். நீங்கள் திமுகவுக்கு தான் லாபம்னு சொல்ல முடியாது. மைனாரிட்டி ஓட்டு திமுகவுக்கு நஷ்டம். அவர் வாங்குற சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கு நஷ்டம். எவ்வளோ அவர் வாங்குகிற தலித் வாக்குகள் திமுக அணிக்கு நஷ்டம். மைனஸ்ல தான் போகணும். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் விஜய்க்கு ஓரளவு போகுதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் திமுகவுக்கு பெரிய அளவில் அதில் சேதாரம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா விஜய் ஒரு டாக்டிக்கல் பிளண்டர் பண்ணார். அவர் பிஜேபியோட போக போகிறாருன்னு ஒரு 2-3 வாரங்கள் செய்தி வந்தது. அந்த டாக் அவர் ரசித்தார். கடைசியாக ரம்ஜானுக்கு முதல் நாள் கடைசி இஃப்தார் பார்ட்டியில் குல்லா போட்டுட்டு கஞ்சி குடிச்சிட்டு நான் பிஜேபியோட போக மாட்டேனார். அதுக்குள்ளே அடிக்குவேட் டேமேஜ் வாஸ் டன். எதுலன்னா
அவர் பக்கம் நகர்ந்துகிட்டு இருந்த மைனாரிட்டிஸ் ஓட் மறுபடியும் டிஎம்கேக்கு போயிருக்குது, டிஎம்கே அலையன்ஸ்க்கு போயிருக்குது. இந்த எலெக்ஷன் வந்து மைனாரிட்டிஸுக்குங்க, நீங்கள் என்ன தான் பிஜேபி ஃபேக்டரை இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணிங்கனாலும் மைனாரிட்டிஸ் ஓட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 to 80% ஓட் கண்டிப்பாக டிஎம்கே கிட்ட தான் அது நிற்கிது. அதை தாண்டி இந்த எலெக்ஷனில் அவங்க செஞ்சுருக்கக்கூடிய சில சோஷியல் இன்ஜினியரிங் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஈஸிலி அவங்களுக்கு 35% மேலே ஓட்ஸ் போகுது. எதில் இருக்கிறது வந்து நீங்கள் 6 உடையுது அல்லது 3 உடையுதுன்னு வச்சா கூட விஜய் ஃபேக்டரால் வந்து பாதிக்கப்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே தான். டிஎம்கே வந்து அதோட பலனை அனுபவிக்க போகிறாங்க. இந்த ஓட் ஷேரு, அதாவது அவருக்கு வரக்கூடிய கூட்டம் என்பது வாக்குகளாக மாறவில்லை, வாக்குகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் குறைவுன்னா அட்வான்டேஜ் யாருக்கு? நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டை, அதிகாரத்தில் இருக்க ஒரு அரசை, ஒரு ஆளும் கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா முதன்மையான தேவை என்பது எதிர்கட்சி ஒற்றுமை, IOU, இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி. அது இல்லை. நீங்கள் 6 முனை 7 முனை, சரி அது கூட வேணாங்க, இந்த 3 பேரை டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுங்க, 4 முனை போட்டினாலே டிஎம்கேக்கு அட்வான்டேஜுங்க. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய் வந்து டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் வந்து அவர் சாதகமாக இருக்க போகிறான்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை நான் ஒப்புக்கொள்கிறேன். திருமா ஃபேக்டர் ஒன்று. இன்னொன்று, ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கே வரல. ராகுலும் வரல, பிரியங்காவும் வரல, சோனியா காந்தியும் வரல. சோனியா காந்தி உடல்நலம் குன்றி இருக்கிறார். ராகுல் போகாத இடங்களுக்கு அவங்க மற்ற மாநிலங்களுக்கு பிரியங்கா காந்தி அனுப்பியிருக்காங்க. இந்த முறை ஒரு இடத்துல கூட ஜாயிண்ட் கேம்பெயின் ராகுலும் ஸ்டாலினும் இல்லை. இதை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 4 நாள், இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இதில் கொடுமை பாருங்க, நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் இப்படி நடந்ததே கிடையாது. டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸில் 2004லேருந்து நான் சொல்கிறேன், நடுப்புற 14ல் மட்டும் அவங்க அலையன்ஸில் இல்லை. புதுச்சேரியில் 30 தொகுதி தான் உங்களுக்கு வந்து 16 + 17 + 13, அது 16 + 14, 6 இடத்துல வந்து டிஎம்கே நிற்கிற இடத்துல காங்கிரஸ் வந்து ரிபல் கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்க. அதில் 5 பேர் ராகுல் காந்தி ஏர்போர்ட்டில் வந்து இறங்க நிற்கும்போது அவரோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே அவங்க கூட அவர் பேசுகிறார். இது என்ன மெசேஜ் கொடுக்குது? ஸோ இந்த அலையன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் எல்லாம் நான் மறுக்கல. பட் ஸ்டில் விஜயன், எனக்கு இது என்ன தோணுதுன்னா, எதிரிகள் சிதறி இருக்காங்க. இது இல்லை ரொம்ப பேசுறதுக்கு நான் அடிக்கடி நினச்சிக்கிறது, இது 89 எலெக்ஷன் 4 கார்னர் ஃபைட்டு. ஏடிஎம்கே 2ஆ உடையுது, ஜானகி அணி, ஜே அணி, காங்கிரஸ் மூப்பனார் தனியாக நிற்கிறாரு, டிஎம்கே நிற்குது. 4 கார்னர் ஃபைட்டு. டிஎம்கே வந்து 13 வருஷம் வனவாசத்துக்கு பிறகு வராங்க. கரெக்டாக 1 மாதத்தில் ஜானகி அணி, ஜே அணி இணைஞ்சு ஜானகியம்மா அரசியல் விட்டு போன பிறகு மதுரை கிழக்கு மருங்காபுரியில் ஸ்வீப் பண்ணிட்டு வருது ஏடிஎம்கே. ஸோ இவ்வளவு டிவிஷன் இருக்கக்கூடாது. அது அட்வான்டேஜ் ஃபார் ரூலிங் பார்ட்டி தான். குபேந்திரன், நம்ம எவ்வளவுதான் நுணுக்கமாக விஜய் ஃபேக்டர் இதெல்லாம் பேசினாலும் ரொம்ப எளிமையான சூத்திரம் அப்படின்றப்ப வந்து திரு மணி அவர்கள் சொல்றது, எதிர்கட்சிகள்லாம் சிதறுண்டு கிடக்குது, அட்வான்டேஜ் டிஎம்கேக்குள்ள 1000 சிக்கல்கள் இருந்தாலும் இதுதான் அப்படின்ற ஒரு தன்மை ஒரு புறம். ரமேஷ் அவர்கள் இல்லை தொங்கு சட்டமன்றமே வரதுக்கான வாய்ப்புன்றது. பெருமாள் மணி இல்லை, விஜய் ஃபேக்டர்ன்றது ஆட்சி அமைக்கிற இடத்துக்கே போகும்ன்றது. நம்ம இந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்கள் வாதத்தை தொடங்க பேச. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, மகாராஷ்டிராவில் மோடி பேசும்போது ஒரு கை குழந்தை யாருப்பா மோடின்னு கேட்டு அந்த அப்பா தகச்சு போய் அதோ பார் அவர் தான் மோடின்னு பெருமாள் மணி சொல்லும்போது எனக்கு உண்மையிலே புல்லரிச்சு போச்சு. அக்டோபர் 2013 சென்னை பல்கலைக்கழகத்தில் நானி பல்கிவாலா மெமோரியல் லெக்சர் நடந்தது. அதுக்கு நான் போயிருந்தேன். அப்போ குமுதத்தில் இருந்தேன். இன்விடேஷன் வந்தது. செலக்டடு மீடியா பீப்புள் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் நானும் அட்டன் பண்ணேன். அந்த ஸ்பீச்சை பாயோ பகனோன்னு ஸ்டார்ட் பண்ணல மோடி. பிரமாதமான இங்கிலீஷ். அதாவது எனக்கு தெரிந்து, நீங்கள் வேணால் ரெக்கார்டு இருக்கும் எடுத்து பாருங்கள், இதுவரை இந்தியாவில் அப்படி ஒரு ஸ்பீச்சை மோடி கொடுத்துருக்கவே முடியாது. சென்னை ஆடிட்டோரியம் நான் அப்படியே சும்மா பின் ட்ராப் சைலன்ஸ். மோடிக்கு இவ்வளோ பெரிய நாலேஜா? எங்கே அமெரிக்காவில் எங்கே ஹார்வர்டில் படிச்சிருப்பாரோ அப்படின்லாம் பதறிட்டாங்க. நான்லாம் உண்மையில் நைட்டு போய், சார் உண்மையில் மோடி சேர்மன் சொன்னேன், சார் மோடி பயங்கரமாக இருக்கார், இங்கிலீஷ்லாம் தெரியாதெல்லாம் சொல்லாதீங்க, அன்எஜுகேட்டட் வேறு லெவல் சார். நைட்டு ஐபி ஆஃபீஸர்கிட்ட பேசினேன். எனக்கு அப்போ தான் தெரியும் இந்த டெலிப்ராம்டர் கான்செப்ட். அன்றைக்கி தான் தெரியும், ஃபஸ்ட்டு டே எனக்கு தான் தெரியும். இந்த மாதிரி டெலிப்ராம்டர் வச்சு இப்படி இங்கிலீஷில் பேசுகிற கான்செப்டை நீங்களும் வெரிஃபை பண்ணிக்கலாம். பொய்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படிப்பட்ட ஸ்பீச்சு. பாயோ பகனோ தமிழ்நாட்டில் எடுபடிச்சா? கிடையாது. ரீஜன் வைஸ் மாறும் ஒன்று. அதே மாதிரி நான் சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பு சோ அவர்கள் பேசின ஸ்பீச் ஒரு கட்டு ஒன்று பார்த்தேன். சென்னை கடற்கரையில் 71 நான் பேசின ஸ்பீச்சு யாருக்குமே கூட்டம் வரலன்னார். ரமேஷ் தப்பானி நிற்கிறார், அந்த காணொலி காட்சி எங்கிட்ட இருக்கு. இந்த கூட்டம் மாதிரி எனக்கு யாருக்குமே வரலங்கன்னார். அந்த கூட்டத்தில் யாரை ஆதரித்து சோ பேசியிருப்பார், யார் வெற்றி பெற்றது உலகத்துக்கு தெரியும். இதை விட முக்கியமான விஷயம்,
2007 எல்லோரும் ஆல்மோஸ்ட் ஜேர்னலிஸ்டாக கூட இருந்திருக்கலாம். சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பித்து தென் மாவட்டத்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறார். 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சார் ஒரு 8 தொகுதியை ஷேக் பண்ணிடுவார் சார். எங்கள் தினமலர் நிருபர்கள், கதிரவன் நிருபர்கள், மாலை முரசு எல்லாம் நாங்களாம் உட்காந்து டெய்லி மாலை. அந்த டைம் சூரியவம்சம் பீக் ஆகுது, அப்போ பீக்ல இருக்கிற தென் மாவட்டம் அதிருது. கிட்டத்தட்ட மதுரைக்கு அந்த பக்கம் அவர் கூடின கூட்டம் நீங்கள் காலைல 10 மணிக்கு போனாலும் கூடும், நைட்டு 10 மணிக்கு போனாலும் கூடும். சரத் கூட்டம்லாம் சாதாரண கூட்டம் இல்லை. அப்புறம் ராத்திரி 2:30 மணிக்கு மனைவி எழுப்பி நான் கட்சியை கலைச்சிட்டு இங்கே சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு போனார். இது ஒரு உதாரணம். இதோட முக்கியமான விஷயம், விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து சரியாக எஸ்டிமேட் பண்ணல. 1984 மணி அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும், பிரியன் சாருக்கு மேபி அவர் ஜேர்னலிஸ்டாக வந்திருப்பார். தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் கருணாநிதிக்கு கூடிய கூட்டத்தை தெரியும். ஏன்னா எம்ஜிஆர் இல்லை, எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கார். வெறும் கேசட்டு போட்டு தான் பிரச்சாரம் பண்ணாங்க. நான்லாம் வந்து வேலூருக்கு, குடியாத்தம் சொந்த ஊர், வேலூருக்கு வந்து அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணுவேன். ஏன்னா மாவட்ட தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணுவார்கள். அந்த வேலூர் கோட்டை மைதானத்தில் கலைஞருக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து அவர் சொன்னார், ஆட்சி நான் வந்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டு போனார். என்னாச்சுன்னு தெரியும். அதற்காக ஒரு கூட்டத்தை, வருகிற கூட்டத்தெல்லாம் நம்ம ஓட்டு போடணும்னு நினைக்கிறது உலகத்திலே கிடையாது. இல்லை, 2 விஷயம் அதில் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தாப்பா. ரமேஷ் அவர்கள் சொல்கிறதும் நீங்கள் அப்படி குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க, ஒவ்வொரு வீடுகள்லையும் தாக்கம் இருக்குது, அது ஒன்று. 2 பக்கமும் சேதாரம்ன்றது ஒன்று. பெருமாள் மணி சொல்கிறது ஒரு டிவைன் கரிஷ்மா, அவரை பார்த்தோன்னே கண்ணீர் வெடித்து அழுகிறது, ஓடுறது, இது ஒரு பெரிய எழுச்சி, இது எலக்டோரலாக மாறுன்றது தான். ஒரு சுனாமி அலை மாதிரி அடிக்குன்றதையும் இல்லைன்றீங்களா? அதாவதுங்க, நீங்கள் சின்ன வயசில் உங்கள் ஊர் சொந்த ஊரில் ஏதோ ஒரு சின்ன ஊரில் இருந்திருப்பீங்க. நானும் சின்ன ஊரில் இருந்தேன். காலையில் எழுந்து 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சாமி பாட்டு கேட்காத வீடுகள், தெருக்கள் கிடையாது. ஆனால் திமுக எப்படி ஜெயிச்சுது? இசைத்தமிழ் நீ செய்த அருண் சாதனை பாட்டு கேட்காமலோ, மருதமலை மாமணிய முருகையான பாட்டு கேட்காமலோ நீங்களும் நான் எழுந்திரிச்சிருக்க முடியாது. உண்மையில எக்ஸாம் டைம் கூட படிக்க முடியாது. மார்கழி மாதம் நீங்கள் எடுத்து புக்கு வச்சிங்கன்னா எந்த பாட்டு கேட்பீங்கன்னு தெரியும். ஆனால் எந்த கட்சி ஜெயிச்சது? மாறி மாறி திமுக ஜெயிக்கவே இல்லையா? அரசியல்ன்றது வேற. இந்த இடம் தான் முக்கியமான இடம். ஸோ நீங்கள் ஒரு விஜய் பார்க்கிற கூட்டம் நடிகருக்கான ஒரு ரசிகத்தன்மையோடு கூடுகிற கூட்டம், அவ்வளவுதான். நீங்கள் இப்போ நண்பர் சொன்னார்ல, எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து மீடியா தரப்புலேருந்து பேசணும்ல. மணி சொன்னார், ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுகிற நிகழ்ச்சி வந்து கார் பார்க்கிங்கில் ஸ்க்ரீனை போட்டு பாருன்ட்டு போகிறாருன்னா, சாரி இன்னொரு ஆள் எடுத்திருக்கேன், அந்த ஆள் பக்கம் நான் வெயிட் பண்ணுறேன் 1 மணி நேரம், அந்த ஆள் ஸ்க்ரீன் போடுங்க. எவ்வளோ நேரம் அவங்க பணமா இல்லை? பிச்சைக்கார கட்சி அந்த கட்சி. கார் பார்க்கிங்கில் தாஜ் போயிருப்பீங்க, கீழே பேஸ்மெண்ட்டில் எவனா வெயிலில் உட்காந்து பார்ப்பானா ஸ்க்ரீனில்? ரொம்ப மினிமம் இன்டர்வென்ஷன் தான். உங்கள் டைம் நான் எடுக்க விரும்பலை, மன்னிக்கணும். டிவைன் இன்டர்வென்ஷன் வார்த்தையை நண்பர் பெருமாள் மணி சொன்னார். டிவைன் சரிஷ்மான், சாரி டிவைன் சரிஷ்மான்னாரு. டிவைன் சரிஷ்மாவா மாஸ் ஹிஸ்டீரியாவா? அது எப்படி டிவைன் சரிஷ்மான்ற வார்த்தை, இந்த வெரி வேர்ட் டிவைன் டிவினிட்டின்றது எப்படி வந்து ஒரு சினிமா நடிகருக்கு அல்லது ஒரு அரசியல் தலைவருக்கு வர முடியும்? இது வந்து பொலிட்டிக்கல் டேர்முங்கய்யா. பொலிட்டிக்கலா கரிஷ்மாவை வெவ்வேறு வகைப்படுத்துறாங்க. அதுல ஒரு வகை கரிஷ்மா, இது உலகம் முழுக்க பயன்பாட்டில் இருக்கிற வார்த்தை தான். இல்ல டிவைன் தப்பா சொல்லல. டிவைன்றதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்ன? தெய்வீகம் தானே தமிழ்ல. தெய்வீகம் அது நெறியாளரே ரொம்ப அருமையா டீகோட் பண்ணாரு. இல்லங்க, அது எப்படி ஒரு தெய்வீகமா இருக்க முடியும்? 41 பேர் செத்து போனப்ப அந்த இடத்துல இருந்து ஓடி வந்த ஒருவர் எப்படி வந்து ஒரு டிவைன் சரிஷ்மா உள்ளவரா இருக்க முடியும்? மட்டும் சொல்லிடுறேன், அந்த 41 பேரும் ஐயா விஜய சந்திச்சிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த பேட்டியை கேளுங்க. இல்ல அதுதான், ஏன்னா நீங்க வந்து இப்ப நம்ம என்ன பண்றோம், பேர் இறந்தது இல்ல நம்ம வந்து டெவில்ஸ் அட்வொகேட் இருந்து 41 பேருக்காக நம்ம பேசுறோம். ஆனா அந்த 41 பேரும் பேசியிருக்காங்க. அதுல 40 குடும்பங்களை, அதுல ஒரு அம்மா சொல்லுது அந்த பையன் மெலிஞ்சிட்டான்பா அப்படின்னு. இன்னொரு அம்மா சொல்லுது, குழந்தைய பறி கொடுத்த அம்மா சொல்லுது, உனக்கு ஒன்னும் ஆகல ராசா, விடு ராசா அப்படிங்குது. நான் என்ன சொல்றேன் ஐயா, நான் ஏன் கருத்தை சொல்லல, நான் அந்த பதிவுகளை பார்த்துட்டு இப்படி ஒரு துயருற்ற மக்கள் எப்படி ஒருவரை சந்தித்த பிறகு அவரை வந்து போற்றி புகழ்றாங்க. அதான் என்னோட கேள்வி. அது ஆவணமா இருக்கு இன்னைக்கு இணையத்துல, நீங்க பாருங்க. ஒரு நிமிஷம், 41 பேர் இறந்தது பொது வெளியில நடந்தது. ஆனா இவர் அவரிடம் மன்னிப்பு கேட்டது 4 சுவர்களுக்குள் நடந்தது. இது என்ன டிவைன் சரிஷ்மா ஐயா? அது குறைந்தபட்ச நியாய தர்மம் பார்க்கணும்ல. இல்ல ஒரு நிமிஷங்க, அந்த பெருமாள் மணி ஒரு நிமிஷம் நான் பேச அலோவ் பண்ணுங்க. அதாவது இந்த 41 பேர் செத்தது விஜய்க்கும் அந்த 41 பேருக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது. இது சமூகத்தோட பிரச்சனை.
இட்ஸ் a ப்ராப்ளம் ஆஃப் த சொசைட்டி, ஆமா. ப்ராப்ளம் ஆஃப் த சிஸ்டம். அந்த 41 பேர் மன்னிக்கிறதால விஜய் மன்னிப்புக்குரியவர் ஆயிட மாட்டார். நான் அதை ரெண்டா அவங்க பிரிச்சு 2 பேருக்கு மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது அது. அதான் அது சிபிஐ அப்ப அதுதான் இருங்க. அவர் அவருக்கு அந்த 40 பேர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்றதாலேயே அவர் குற்றமற்றவராக ஆயிட முடியாது. இல்ல, நான் குற்றமற்றவர்னா அவர் தான் கொன்னாருன்னு சொல்லல. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு மனிதனை நான் எப்படி தலைவனா ஏத்துக்க முடியும்? இல்ல இது இங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒண்ணு மட்டும் பதில் சொல்லிடுறேன். அதாவதுங்க ஐயா, நானும் அந்த 41 சம்பவத்தை ரெண்டா பாக்குறேன். அது விசாரணையா இன்னைக்கு டெல்லி வரைக்கும் இருக்கு. டெல்லி சிபிஐ வரைக்கும் போய் அவர் சாட்சி சொல்லிட்டு வராரு. ஆனால் அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சம்பவத்தை எப்படி பாக்குறாங்க, அந்த இடத்துல இருந்தா நான் ஐயா விஜய் மதிப்பிடுறேன். இதுல ஏன் கருத்து இல்ல? இல்ல நான் சொல்றது மாரல் ஐயா, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. 41 பேர் சாவுக்கு அவர் காரணம் நான் சொல்லல. இல்லையா? ஆனா அவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. அத நிறைவேற்றினாரா? இந்த இடத்துல குபேந்தர் மணி அவர் இல்ல ஒரு புள்ளி தான். இப்ப பெருமாள் மணி சொல்ற அந்த டிவைன் கரிஷ்மான்றது அது அவரோட கருத்து இல்ல. அவர் சமூகம் அவங்க ஆதரவாளர்களை பார்த்துட்டு அதை டீகோட் பண்றார். நீங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரா இருக்கிறார். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இங்க அவங்களுக்கு இடம் கொடுக்கல, இங்க பதில் சொல்லல, அங்க அவர் பேச அதெல்லாம் கடந்து விஜய பாக்குறாங்க மக்கள்ன்ற இடத்துக்கு அவர் நகர்றார். பெருமாள் மிகப்பெரிய தவறுங்கிற மீடியா சித்தரிப்பதும் அவருக்காக பேசுகிற நபர்கள் பேசும் மிக தவறு. மிக மோசமான சமுதாயத்தை நாம் உருவாக்கணுமான்றதான் என்னுடைய கேள்வி. நீங்க நண்பர் சொன்னார் 41 பேர் இறப்புக்குன்னு, அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அவங்க ஐயோ எங்க உயிர் போனா பரவாயில்ல, நீ போச்சா போதும், அது எவ்வளவு பெரிய மிக பாவகரமான செயல். மகாமகம் குளத்தில் 95 பேர் செத்து போனாங்க. ஒரு எம்எல்ஏ பேசினார் அப்போ, குழந்தை ராமநாதன். 95 பேர் சொர்க்கத்துக்கு போயிருக்கார்கள். ஏத்துக்க முடியுமா? உண்மையா பொய்யோ, நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஏத்துக்கலாமா? எவ்வளவு பெரிய பாவகரமான செயல் அது. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். ஒரு மனித சமுதாயத்தில் எப்படிப்பட்ட தலைவர் உருவாக வேண்டும் அதை நம்ம பார்க்கிறோம். நீங்க இப்போ அவர் அறிவிச்சிருக்காரு தேர்தல் அந்த அறிக்கை, அதிமுக திமுக எந்தெந்த கட்சி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படி கொடுத்துருக்காரு. 20 லட்சம் கோடி தேவை. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடல். 20 லட்சம் கோடி நடக்கும் சாத்தியமே தான் இருக்காதுல்ல. நீங்க யோசித்து பாருங்க. அப்போ ரெண்டுமே நான் தான் சொல்றேன், திமுக அதிமுக சேர்ந்து கொடுத்த மிக்சியில் அடிச்சுன்னு சொல்லிட்டேன். நான் ஒன்றும் திமுக அதிமுக புனிதப்படுத்தலையே. ரெண்டு கட்சி நான் புனிதப்படுத்தவே இல்லை. வருகிற தலைவராவது நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம், நெறிமுறைப்படுத்தலாம், அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம் தான் நான் பேசுறேன். எனக்கு ஒன்றும் திமுக முக்கியம் அதிமுக நான் பேசல. இவர் அதை விட கீழே இருக்காரு. ஆமா, இப்படிப்பட்ட நீங்க ஒண்ணு வேண்டாம், நீங்க உங்க ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு பாருங்க. விஜயகாந்துடைய முதல் கூட்டம், விஜயகாந்துக்கு கூட்டத்தை எண்ணிக்கை பாருங்க. அவர் போன ஊருக்கு நான்லாம் பிரச்சாரத்துக்கு கூட போயிருக்கேன், வட மாவட்டம் ஃபுல்லா போயிருக்கேன். எப்படிப்பட்ட கூட்டம் கூடியதுன்னு. ஆனா அவர் வாங்க 8.44 முதல் முறை, அவ்வளவுதான். ஆனா 15 தாண்டு நாங்களே கணிச்சோம். இல்ல ஃபேக்ட், அதாவது நம்ம கணிக்கிறது வேற, மக்கள் ஓட்டு போடுற பேட்டர்ன் வேற. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த விஜய் கட்சிக்காக நம்ம பேசுறது சரியா தப்பான்றது நண்பர் எடுத்துக்காது வேற. ஆனா அவங்க சொல்றாங்கல்ல, இப்போ அதிமுக ஆட்சியில் என்ன நடந்தது, திமுக ரெண்டு கட்சியிலும் ரெண்டு ஆட்சியிலும் நடந்தது நடக்காது எல்லாமே விமர்சிக்கணும். நீங்க ஒரு ஆட்சியில் மட்டும் இப்படி, ஒரு ஆட்சியில் அப்படி கிடையாது. இப்போ சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம் நடந்தது என்ன, கோவையில் மாணவிக்கு நடந்தது என்ன, சரி திமுக ஆட்சி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? நீங்க ஒரு ஆட்சியில் தவறு குற்றமற்ற சமுதாயம் இந்தியாவில் இருக்கா, உலகத்தில் இருக்கா? கிடையாது. நம்ம அதை தான் விமர்சிக்கிறோம். நீங்க தூத்துக்குடியில் 2 பேர் அப்பா மகன் இறந்து போன பிறகு சட்டமன்றத்தில் எடப்பாடி அவர்கள் பேசிய தவறு, உடல்நல குறைவால் இறந்து போனாலும் பேசி பதிவு பண்ணார். ஆனா இங்க அஜித் குமாருக்கு தவறுனே கைது பண்றாங்க, போலீஸே கைது பண்ணி ஜெயில போடுறாங்க, சிபிஐ எடுத்துக்கோங்கிறாங்க. அப்போ நீங்க 2 ஆட்சிக்குள்ள இருக்கிற அந்த நிர்வாக தன்மையை நம்ம பார்க்கணும். நீங்க இங்கேயும் தப்பு நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, இங்கேயும் ஊழல் நடக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதற்கு எப்படி ரியாக்ட் செய்கிறார்கள்? பிரேமலதா பக்கத்தில் வச்சுக்கிட்டே கேலி பண்ணாங்கிறது உண்மை. நீங்க சொல்றது திரும்பவும் அந்த தன்மை தான். திமுக அதிமுக இந்த ஆட்சி மீது எனக்கு கோபம் இருக்கு, அதனால அந்த கோபத்துக்கு எதிராக நான் அதிமுக அணிக்கு போடுறேன். திரும்ப அதிமுக மீது கோபம், இந்த தன்மையில தான் மக்கள் பாக்குறாங்க. வந்திருக்கிறவர்கள் இந்த 2 கட்சியை தாண்டி ஒண்ணு புதுசா இல்லன்றது. இந்த முறை எந்த கட்சிக்கும் இல்லாமல் விஜயகாந்துக்கு இல்ல வைகோக்கு கமலுக்கு இல்லாத அளவுக்கு விஜய்க்கு வரும். ஆனால் எவ்வளவு வரும் என்பது வரும் மே 4ஆம் தேதி. நான் முதல்ல சொல்லிட்டேன், எந்த பக்கம் டைரக்ஷன் இப்ப உறுதிட்டு சொல்ல முடியாது. நண்பர் சொன்ன மாதிரி அங்க அசம்பிளியும் வரலாம், இல்ல டிஎம்கே கம்ஃபர்டபிளா 125 ஆன் இட்ஸ் ஓன், கூட்டணி 150 வரலாம், இல்ல நம்ம யாரும் எதிர்பார்க்காம 150 and above போலாம், இல்ல ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். ஏன்னா இப்ப 7 முனை போட்டின்னு நண்பர் மணி சொன்னார்.
இப்போ சசிகலா வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், களத்திலிருந்து நண்பர்கள்கிட்ட இருந்து பெற்ற தகவல்கள் 4-5 இடங்களை தவிர சசிகலாவால் ஏடிஎம்கே டேமேஜ் பண்ண முடியாது. மேக்சிமம் 4 or 5 அவ்வளவுதான். ராமதாஸ் சுத்தம், அவர் உடல் நலிவுற்றிருக்கிறார், அவர் பிரச்சாரத்தில் அன்புமணிக்கு பாதிப்பே கிடையாது. ஸோ அந்த முனை போட்டி அவுட்டு. டாக்டர் கிருஷ்ணசாமி கடந்த முறை வாக்கு வாங்கிய 33,000 அந்த தொழில் அது வாங்கினாலே அவருக்கு பெரிய சக்சஸ். மற்றபடி இந்த 3 முனை 4 முனை போட்டியில இந்த 2 கட்சி தான் நிற்கும் களத்துல. ஓகே பிரியன், உங்க பார்வை எப்படி? இதுல 2 தியரி இருக்கு. ஹங் அசம்பிளின்னு ஒரு பார்வை இருக்கு, இல்ல இப்ப மணி அவர்கள் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சிகள் பிரிஞ்சு இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்ட்டா அவங்க ஆட்சி அமைச்சரலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இதுக்கான பதில் யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் சேர்த்து நீங்க. அதாவது 4 முனை போட்டி அல்லது 7 முனை போட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா 3 முனை போட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக திரும்பவும் 3க்குள்ள தான் அதில் தான் இருக்குது. ஏன்னா வந்து விஜய் ஃபேக்டரே சேர்த்து நம்ம திமுக விஜய் ஃபேக்டர் 3 முனை போட்டி தான். நாம் தமிழர் வந்து பரவலாக இருக்காங்க, அவங்களும் ஓட்டு வாங்குவாங்க. நான் சின்ன இன்டர்வென்ஷனு 8% வாங்கின ஒரு கட்சியை பிரியன் நம்ம எப்படி வந்து ரேஸ்லேருந்து நகர்த்த முடியும்? ஏன்னா விஜய் அன்டெஸ்டட், வேற சீமான் இஸ் அன்டெஸ்டட் பிளேயர். அதை எப்படி நம்ம அப்போ 3 முனை போட்டின்னு சுருக்க முடியும்? இல்லை, அதாவது வந்து மக்களோட மூடை பொறுத்து தான் நம்ம சொல்கிறோம். நம்ம அவரோட க்ரோத்தை பொறுத்து தான் சொல்கிறோம். யார் சீமானோட க்ரோத் வந்து ஸ்லோவாக ஆர்கானிக்காக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியாலஜி பேஸ்டு பார்ட்டியாக இருக்குது. அந்த ஐடியாலஜி பேஸ்டு பார்ட்டி எடுத்த உடனே பெரிய அளவுக்கு பரந்த அளவுக்கு வந்துடாது. 84ல் 2 இடம் இருந்த பாஜக இன்றைக்கி தான் பெரிய இடத்துக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். அதனால் அந்த வளர்ச்சியோட அந்த ப்ராசஸில் அது போயிட்டு இருக்கிறதுனால தற்சமயத்துக்கு அதை போட்டியில் நான் அதை எடுத்துக்காத இருக்கேன். அவர் ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர் இல்லாத இருக்காரு. அந்த ஒரு ப்ராசஸ் அவருக்கு போயிட்டு இருக்கு. அவர் வந்து 8, 10, 12, 25, 20 மினிமம் 20 ரீச் பண்ணாருன்னா அவரை கண்டெஸ்ட்குள்ளே சேர்த்துக்கலாம். சிஎம் கேண்டிடேட் சீமான் அப்படின்ற ஒரு இடத்துல சேர்த்துக்கலாம். அந்த இடத்துல அவர் வரலன்றது தான் என்னுடைய பாயிண்ட். விஜய் சிஎம் ரேஸ்ல இருக்காரா? விஜய் தன்னை வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டே உள்ள வராரு. எனக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்றாரு. பெரிய ஒரு க்ரௌடை வந்து கூட்டி காமிக்கிறார். இந்த க்ரௌடுன்னு வரும்பொழுது இங்கே ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, கூடுற கூட்டமெல்லாம் ஓட் ஆகுமா அப்படின்னா கூடுற கூட்டம்லாம் ஓட்டாகவும் இருக்குது, ஓட்ட ஆகாதையும் போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதாவது எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையில் வந்து தனி கட்சி ஆரம்பித்த பிறகு பொது தேர்தல்னு வந்த பிறகு அவர் வந்து ஆக்டிவாக கேம்பெயின் பண்ணது 3 எலெக்ஷன் தான். 77 எலெக்ஷன், 80 அசம்பிளி, 80 பார்லிமெண்ட். இதுக்கப்புறம் 84ல் அவர் இல்லை. அவர் 77, 80 அசம்பிளி, 80 பார்லிமெண்ட்டு, அவ்வளோ. அதுக்கப்புறம் 3 எலெக்ஷன்ஸ் தான். 84ல் அவர் இல்லை. அவர் படத்தை வச்சு அதான் குபேந்திரன் சொன்ன மாதிரி படத்தெல்லாம் காமிச்சு தான் ஓட்டு கேட்டாங்க. இறைவா என் காலடியில் ஒரு பாடல். அது எஃபெக்டிவாக 3 எலெக்ஷன்ஸ் தான் அவர் பண்ணினார், பிரச்சாரம் பண்ணினார். அதில் ஒரு எலெக்ஷனில் அவர் தோத்தார். 3 எலெக்ஷன் ஒரு எலெக்ஷன் தோத்தார். ஆனால் அவருக்கு வராத கூட்டம், பயங்கரமான கூட்டம் வந்தது. ஸோ கூட்டத்தை காட்டி தோக்கவும் செஞ்சார். பொது தேர்தலாக இருக்கலாம் 77, கட்சி ஆரம்பித்து 6 மாதங்களுக்கு நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் காங்கிரஸ் டிஎம்கே எல்லாரையும் தூக்கி அடிச்சு. இல்லை அந்த பாயிண்ட் நான் ஏன் எடுக்கலன்னா, அதான் பொது தேர்தல் கட்சி ஆரம்பித்த பிறகு பொது தேர்தல் வார்த்தையை ஏன் போட்டேன்னா அதுக்காக தான் போட்டேன். அந்த 3 பொது தேர்தலில் ஒரு தேர்தலில் அவர் தோத்தார். அப்போ அவருக்கு கூட்டம் வரலையா? அவர் தோத்த தேர்தலே அவருக்கு நிறையா கூட்டம் வந்திருக்கு. அவர் 80 பார்லிமெண்ட் தேர்தலில் தோக்கிறது இல்லையா, அந்த தேர்தலே அவருக்கு வந்து கூட்டம் வருது சார், நிறைய கூட்டம் வருது. ஆனாலும் அவர் தோக்குறார். அப்புறம் அசம்பிளியை கலைக்கிறாங்க, அது வேற விஷயம். அசம்பிளி எலெக்ஷனை மறுபடியும் வின் பண்ணுறாரு அவர். ஸோ பார்லிமெண்ட்டில் அவர் தோக்குறார். அது இந்திரா காங்கிரஸும் டிஎம்கேவும் சேர்ந்து கலைக்கிறாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுங்க. மணி அவர்கள் சொன்ன மாதிரி இதே தன்மை தான் எம்ஜிஆர் அவர்களோட வசீகர தலைவராக இருந்தாங்க. பெரிய பெண்கள், முதியவர்கள்லாம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம், அவரை கட்டி அணைச்சு கண்ணீர் மல்க அந்த காட்சி இருந்தது. ஜெயலலிதா அவர்களுக்குமே அந்த வசீகரத்தன்மை, சாலை எங்கும் நிற்கிறதுன்னு. ஆனால் விஜயை தான் கொஞ்சம் இப்போ மணிலாம் அந்த அதையும் தாண்டி ஒரு இடத்துக்கு நகர்த்துறப்ப அதிலிருந்து மாறுபட்டு இருக்காரா விஜய்? அதான் இப்போ அப்புறம் 71 கூட்டம் வந்து காமராஜர் ராஜாஜிக்கு ஆதரித்து ஷோ போன்றவர்கள்லாம் பேசினது. கடற்கரையில் வந்து யாருமே எதுவும் அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டினதே கிடையாது. ஆனால் கூட்டம் ஓட்டாகலை. ஸோ கூட்டம் ஓட்டாகாத விஷயத்தையும் தமிழ்நாடு பார்த்துருக்கு. அப்புறம் கலைஞர் பேசுகிற ஒவ்வொரு கூட்டத்திலையும் 80 அசம்பிளியில் பெரிய கூட்டம். ஆனால் கலைஞர் என்ன பண்ண தப்பு என்ன தெரியுமா? ஆக்சுவலாக அந்த 84ல் பண்ண தப்பு, 80 விட்டுருங்க, 84ல் பண்ண தப்பு என்ன? 80ல் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சு பாதி சீட்டை கிடைச்சார். நான் என்ன தவறு பண்ணேன்னு எம்ஜிஆர் போய் எல்லா இடத்துலையும் கேட்டார், அவர் வின் பண்ணார். 84ல் கலைஞர் பண்ண இன்னும் 84ல் எம்ஜிஆர் சீன்லேயே இல்லை. ஆனால் கலைஞருக்கு நிறைய கூட்டம்லாம் கொடுது. ஆட்சிக்கு வந்தா மாதிரி அவர் பிஹேவ் பண்ணார். அவர் பண்ண என்ன தப்புனா, மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் கூட என் நண்பர் 40 ஆண்டுகள் நண்பர் மீண்டும் வந்து அவர்கிட்ட ஆட்சியை ஒப்படைப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஒப்படைப்பேன். அந்த தேர்தல் அவர் நிக்கல, எம்எல்சி எம்எல்சி இருந்தார்.
ஆட்சியை ஒப்படைப்பேன்னார் ஒரு கட்சி. இப்போ இவர் ஆட்சியை ஒப்படைக்கிறதுக்கு நாங்களே நேரடியாக ஒப்படைக்கிறோம்னு எல்லாம் அதிமுக ஓட்டு போட்டு போயிட்டாங்க.